ஷாஜகான் மும்தாஜ எவ்வளோ லவ் பண்ணாருன்னு இந்த உலகத்துக்கே நல்லா தெரியும். ஆனா அதை இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்துறதுக்காக அவர் கட்டினாரு ஒரு தாஜ்மஹால். அதை கட்டினவங்களுக்கு அவர் எவ்வளவு சம்பளம் கொடுத்துருப்பாருன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு 1000-2000 நாய்களை கொல்லணும் அப்படின்னு எவனாச்சும் சொன்னாலே அதுக்கு கணக்கு வழக்கே இல்லாம எதிர்ப்பு கிளம்பிரும். அது நமக்கு நல்லாவே தெரியும், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா இங்க ஒட்டு மொத்தமா ஒரு நாடே சேர்ந்து 30 லட்சம் நாய்களை கொல்றதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. எவ்வளோ? 30 லட்சம். ஆடிய ஆட்டம் என்ன, டன் 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 டன், பேசிய வார்த்தை என்ன, டன் 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 டன். ஆனா இப்படிலாம் இஷ்டத்துக்கு நம்மளை சுத்தி இருக்கிற எத்தனை மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட போயிட்டு இல்ல நம்ம கிட்ட யாராவது வந்துட்டு நம்ம மனுஷ இனமே ரொம்ப சீக்கிரமா அழிய போகுது, நம்மளை இல்லாம இன்னொரு புது உயிரினம் தான் இந்த பூமியவே ஆட்சி செய்ய போகுது அப்படின்னு சொன்னா நம்ம பிரச்சனையெல்லாம் தாண்டி நம்ம மனுஷ இனமே அழிஞ்சிடும் அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னடா இது நம்மளை தாண்டி இன்னொரு புது உயிரினம் இந்த பூமியை ஆட்சி செய்ய போதா அப்படின்ற ஒரு பொறாமை வந்துரும் பாருங்க. அந்த நேரத்துல அது எந்த உயிரினமா இருக்கும், அது எந்த இனமா இருக்கும், யாரு 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 சொல்லுங்க 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 அப்படின்னு கேட்க தோணுது இல்ல? எஸ், இந்த 3 இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். ஹலோ மை டியர் மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை காமெண்ட் சேனல். ஐ எம் சுபத்ரா குமரையன் as சுபா. இன்ஃபோ நம்பர் 1. உலகம் முழுக்க ஒரு அதிகமான ரசிகர்களை கொண்ட ஒரு விளையாட்டு அப்படின்னு சொன்னாலே அது ஃபுட்பால் அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுவோம். அந்த அளவுக்கு இந்த 4 வருஷங்களுக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடிய ஃபுட்பால் உலக கோப்பை அப்படின்றது அதிகமான ரசிகர்களை கொண்டு இருக்கு, ஒரு புகழ்பெற்ற விளையாட்டம் இருந்துட்டு இருக்கு. ஆனா இது வெறும் விளையாட்டு அப்படின்றத தாண்டி பல நாடுகளுக்கு இடையில ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில இந்த 2030 நடக்க போற உலக கோப்பையை எதிர்நோக்கி மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. அதுல இப்ப இந்த நாடுகள், சில நாடுகள் இந்த உலக கோப்பையை நடத்தக்கூடிய நாடுகளா இருக்காங்க. அந்த நாடுகள் எல்லாருமே அவங்க நாட்டுக்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுமே அவங்க சந்திக்கிற இடங்கள், அதாவது அவங்க தங்குற இடங்கள்ல ஆரம்பிச்சு அவங்க சந்திக்கிற அந்த உலக தரம் வாய்ந்த அரங்கங்கள் வரைக்கும் எல்லாமே பயங்கரமா இருக்கணும், அதாவது ரொம்ப வேற லெவல்ல இருக்கணும், அவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா நாடுகளுமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்காக முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கே, உலக நாடுகளுக்கே ஒரு நாடு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதாவது இந்த மொராக்கோ அப்படின்ற ஒரு நாடு இந்த உலக கோப்பையை நடத்துறதுக்காக அவங்க வரக்கூடிய மக்களுக்கு ஒரு தரம் வாய்ந்த ஒரு அரங்கங்கள்லாம் இருக்கணும், நகரங்கள்லாம் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வரும்போது எந்த ஒரு ஏமாற்றத்தையும் சந்திக்க கூடாது, நாங்க நாட்டை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 30 லட்சம், அதாவது 3 மில்லியன் நாய்களை கொல்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அந்த நாட்டோட கவர்மெண்ட். இதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் எங்க நாட்டுக்கு வரும்போது பல நகரங்கள், அவங்க சந்திக்கக்கூடிய நகரங்கள் எல்லாமே வந்து தூய்மையா இருக்கணும், அதை தூய்மைப்படுத்துறதுக்காக தான் இப்படி ஒரு முயற்சியில நாங்க இறங்கியிருக்கோம் அப்படின்னு மொராக்கோ சொல்றாங்க. ஆனா அவங்க என்னதான் காரணம் சொன்னாலும் இப்படி 3 மில்லியன் நாய்களை கொல்றது அப்படின்றது, வாயில்லா ஜீவன்களை கொல்றது அப்படின்றது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இது எத்தனை பேர் அக்செப்ட் பண்றீங்க, எத்தனை பேர் எகென்ஸ்டா இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்ஃபோ நம்பர் 2. உலகத்துல பல அதிசயங்கள் இருந்தாலும் லவ்வோட சிம்பிள் எதுப்பா அப்படின்னு கேட்டா எல்லாருமே சொல்றது தாஜ்மஹால் தான். லவ்வர்ஸோட கோவிலா இருக்கிற இந்த தாஜ்மஹால் எல்லா வருஷமுமே கோடிக்கணக்கான மக்களோட வருகையால ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இடமா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, முகலாயர்கள் கட்டுன நினைவு சின்னங்கள்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான் இந்த தாஜ்மஹால். காரணம் என்ன? லவ் பாஸ் லவ். ஆனா இப்படிப்பட்ட ஒரு தாஜ்மஹாலை பத்தி நமக்கு நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஷாஜகான் தான் தாஜ்மஹாலை கட்டினாரு, கட்டப்பட்டது என்னவோ மும்தாஜ்காக தான், இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த தாஜ்மஹாலை டிசைன் பண்ணது யாரா இருப்பாங்க, அந்த டிசைன் பண்ணவருக்கு இவங்க கொடுத்த சம்பளம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் யோசிச்சிருப்போம். உஸ்தாத் அகமது லஹோரி அப்படின்ற ஒரு கட்டிட கலைஞர் தான் தாஜ்மஹாலை டிசைன் பண்ணவர். அன்னைக்கு அந்த காலத்துல அவருடைய சம்பளம் 10,000 ரூபாய். இதை டிசைன் பண்ணதுக்கு 10,000 ரூபாய் அவர் வாங்கியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற மதிப்புக்கு அது பல கோடிகளுக்கு சமம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா பின்ன சும்மாவா? எத்தனை வருஷங்களானாலும் காதல்னு சொன்னாலே தாஜ்மஹால்னு சொல்ற அளவுக்கு பண்ணிட்டாப்ல இல்ல. அவருக்கு கொடுத்த சம்பளம் கண்டிப்பா வீண் போகல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே சரி, இல்ல என்னைக்கா இருந்தாலும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் தாஜ்மஹால் கண்டிப்பா நின்னு பேசும். காதல் சொன்னாலே தாஜ்மஹால் சொல்ற அளவுக்கு
நின்னு பேசும். அதனால அவரு கொடுத்த இந்த சம்பளம் கண்டிப்பா ஒர்த்து தான். கரெக்ட் தானே? இன்ஃபோ நம்பர் 3. காலம் காலமா நம்ம மனுஷங்க பார்த்து பயப்படுற ஒரு விலங்கு அப்படின்னா அது டைனோசர்கள் தான். அது டைனோசர் இருந்தப்பவும் சரி, இப்ப இல்ல அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லாத காலத்திலயும் சரி, நம்ம அதை ஒரு டிவில பார்த்தா கூட நம்ம மனுஷனுக்கு எல்லாருக்குமே அந்த டைனோசரை பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த டைனோசர்கள் தான் இந்த பூமியை முழுக்க முழுக்க ஆட்சி செஞ்சுது. ஆனா இந்த பூமி பரிணாம வளர்ச்சிக்கு உள்ளாகி டைனோசர் இனமே அழிஞ்சு அதுக்கப்புறம் நிறைய உயிரினங்கள் தோன்றினது. அதுல நம்ம மனுஷ இனம் தான் இந்த பூமியை ஆட்சி செய்யற ஒரு இனமா உருவெடுத்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த மாற்றமும் நமக்கு நிரந்தரமானது கிடையாது. எவ்வளவு சீக்கிரம், அதாவது சில லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் இந்த மனுஷ இனமே அழிஞ்சி வேற ஒரு உயிரினம் இந்த பூமியை ஆட்சி செய்யறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த மனுஷ இனமே அழிஞ்சி முழுக்க முழுக்க மனுஷனே இல்லாத ஒரு கிரகத்தை இதுவரைக்கும் நீங்க கற்பனை செஞ்சு பார்த்திருக்கீங்களா? அப்படி ஒரு கற்பனையான வாழ்க்கையை நீங்க ஹாலிவுட் மூவிஸ்ல நிறைய பார்த்திருக்க முடியும். ஆனா நீங்க அந்த மாதிரி மனுஷ இனமே முழுக்க முழுக்க அழிஞ்சி இந்த இயற்கை அதுக்கு ஏத்த மாதிரி, அதாவது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திக்கிட்டு அதுல இன்னொரு வேற ஒரு இனம் இந்த பூமியை ஆட்சி செய்ய போகுது அப்படின்னு சொன்னா அது எந்த உயிரினமா இருக்கும் அப்படின்றது நம்மளால கெஸ் கூட பண்ண முடியாது. அதை நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம். மனிதர்கள் உட்பட பூமியில எல்லா உயிரினங்களுமே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். எல்லா பரிணாம வளர்ச்சிகளுமே நன்மையா தான் கொடுக்கும் அப்படின்றது நமக்கு கேரண்டி கிடையாது. அதே நேரம் எந்த இனமும் நிரந்தரமானதும் கிடையாது அப்படின்றது மட்டும்தான் உண்மை. அதாவது எல்லா உயிரினங்களோட தலைவிதியுமே அழிவு தான். ஆனா மனுஷ இனத்தோட அழிவு ரொம்ப ரொம்ப நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு தூரத்துல இருக்கு. இயற்கையோட சுழற்சி பத்தின நம்மளோட இந்த பார்வை இந்த பூமியில நம்ம மனுஷ குலத்தோட பங்கு எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கிற வகையிலையும் இருக்கும். நம்ம ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, ரிசர்ச் கொடுத்திருக்க ரிப்போர்ட் படி மனுஷனுக்கு அப்புறம் பூமியில ஆதிக்கம் செலுத்த போற உயிரினம் ஆக்டோபஸ் தான். ஏன்னா இந்த ஆக்டோபஸ்க்கு இயற்கையாவே அந்த புத்திசாலித்தனம், இல்ல அப்படின்னா ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல் ஏற்பட்டு அதை தீக்கிற திறன், இது எல்லாமே இருந்துட்டு இருக்கு. இது எல்லாமே தான் அந்த ஆக்டோபஸ ஒரு ஆதிக்கம் செலுத்துற உயிரினமாவும் மாற்றவும் முடியும். அது மட்டும் இல்ல, நீங்க அந்த ஆக்டோபஸ் ஒரு கருவிகளை பயன்படுத்துற வீடியோ, இல்ல அப்படின்னா தண்ணிக்குள்ள இருந்து தப்பிக்கிற வீடியோ அப்படின்னு நிறைய வீடியோஸ் நீங்க பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸும் பெரிய பெரிய ரிசர்ச்சும் தான் சொல்லுது ஆக்டோபஸ் அப்படின்ற ஒரு உயிரினம் ஒரு நாகரிகத்தையே மாத்தக்கூடிய அளவுக்கு இந்த பூமியில பரிணமிக்கிறதுக்கு ஆக்டோபஸ் நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த ஆக்டோபஸால இப்போதைக்கு தண்ணி இல்லாம வெளியில நிலத்துல வாழ்றது அப்படின்றது சாத்தியமே இல்லை. நிலத்துல வாழ்றது ஒரு சவால் தான் அப்படின்ற மாதிரி தான் அது ஆக்டோபஸ் எதிர்கொண்டுட்டு இருக்கு. ஆனா ரொம்ப சீக்கிரமா, அதாவது காலம் போக போக நிலத்திலையும் வாழ முடியும், அதாவது தண்ணிக்கு வெளியிலையும் சுவாசிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு வழியை அதுவே வகுத்துக்கும். அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்றத சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஆக மொத்தத்துல மனுஷ இனம் அழிஞ்சா அடுத்து இந்த பூமியை ஆட்சி செய்ய போற ஒரு உயிரினம் ஆக்டோபஸ் தான் அப்படின்றது நிறைய சயின்டிஸ்டோட கெஸ்ஸா இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் சொல்லி இருக்கிறதுனால மனுஷ இனம் தான் இந்த பூமியை ஆட்சி செய்யும், எப்பனாலும் மனுஷ இனம் தான் ஆட்சி செய்யும் அப்படின்றதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை பாஸ், எந்த கேரண்டியும் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்பவே எப்பனாலும் நம்மளோட வாழ்க்கைக்கும் சரி, இந்த மனுஷ இனத்துக்குமே சரி, விதி எப்போ ஃபுல் ஸ்டாப் வைக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதனால இருக்க போற கொஞ்ச நாள்ல நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம வெட்டி உண்டு, நம்ம மத்தவங்க எந்த விஷயத்திலும் தலையிட தேவையில்ல, மத்தவனுக்கு கெடுதல் நினைக்க தேவையில்ல, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தோமா, நிம்மதியா இருந்தோமா, ஆரோக்கியமா இருந்தோமா அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கையை சந்தோஷமா கடந்து போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். அண்ட் ஃபைனலி இன்னைக்கு நான் பேசின இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த ஒரு அசத்தலான டாபிக் கூட உங்ககிட்ட பேச வரேன். அது வரைக்கும் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, ஸ்டே டியூன் வித் மீ சுபத்ரா குமரன் வித் மை சேனல் காமன் டாக். அண்ட் ஒன் மோர் திங், இந்த காலத்துல மத்தவங்க நம்ம மேல அக்கறை காட்டுறது ரொம்பவே ரேர். அதனாலதான் சொல்றேன், நீங்களே உங்களை டேக் கேர்.